இப்பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் என்றால் என்ன? சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை மற்றும் செயற்கை அம்சங்களின் மொத்த தொகுப்பாகும். காற்று, நீர், மண், மரங்கள், மலைகள், ஆறுகள், விலங்குகள், பறவைகள் இவை அனைத்தும் சுற்றுச்சூழலின் ஒரு பகுதியாகும். மனிதன் மட்டும் தனியாக வாழ முடியாது. அவன் வாழ்வதற்கு தூய காற்று, சுத்தமான குடிநீர், வளமான நிலம், இயற்கை வளங்கள் ஆகியவை தேவை. இவை அனைத்தையும் வழங்குவது சுற்றுச்சூழலே. சுற்றுச்சூழல் இல்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமில்லை. காற்று இல்லாமல் நாம் சில நிமிடங்களும் உயிருடன் இருக்க முடியாது. நீர் இல்லாமல் சில நாட்களும் வாழ முடியாது. மண் இல்லாமல் உணவு கிடைக்காது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இவை மழையை ஈர்க்கின்றன. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழிடமாக உள்ளன. ஆறுகள் மற்றும் கடல்கள் போன்ற உயிரின வளங்களை பாதுகாக்கின்றன. மண் நமக்கு விவசாயத்தை வழங்குகிறது. சூரியன் மற்றும் காற்றாலை போன்ற இயற்கை சக்திகள் நமக்கு மின்சாரம் உற்பத்தி செய்ய உதவியாக உள்ளது. இன்றைய காலத்தில் சுற்றுச்சூழல் பல சவால்களை எதிர்கொள்கின்றன. காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு ஆகியவை அதிகரித்து வருகின்றன. தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை, வாகனங்களின் புகை, பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றை மாசை வெளியிடுகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் மழை குறைகிறது. இதனால் காடுகள் குறைந்து வருகின்றன. உலக வெப்பமயம் காரணமாக பனிமலைகள் உருகுகின்றன. கடல் மட்டம் உயர்கிறது. வறட்சி, வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து வருகின்றன. அதிக அளவில் நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதால் நீர் வளம் குறைகிறது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து துணிப்பை, காகிதப்பை போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இந்த சவால்கள் அனைத்தும் மனிதன் செய்த தவறுகளின் விளைவாகும் என்பதை நாம் உணர வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசு மட்டும் செய்ய வேண்டிய செயல் அல்ல. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உள்ளது. நான் மின்சாரத்தை வீணாக பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். நான் நீரை சேமிப்பேன். நான் பிளாஸ்டிக்கை குறைப்பேன். நான் சாலையில் குப்பை எறிய மாட்டேன். இந்த சிறிய செயல்கள் போன்ற தெரிந்தாலும் பலர் சேர்ந்து செய்தால் பெரிய மாற்றம் ஏற்படும். மகாத்மா காந்தி அவர்கள் கூறியுள்ளார், நமக்கு தேவையான அளவு இயற்கை வளம் உள்ளது, ஆனால் பேராசைக்கு இல்லை. இந்த வார்த்தைகள் நமக்கு எச்சரிக்கை மணி போன்றவை. சுற்றுச்சூழல் நமக்கு பாரம்பரியமாக கிடைத்த சொத்து அல்ல. அது நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு. ஆக சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம், நீரை சேமிப்போம், பிளாஸ்டிக்கை குறைப்போம். பசுமை உலகம், பாதுகாப்பான வாழ்க்கை என்பதை நாம் எண்ணமாக இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். Thanks for your nice Tamil speech. May I